புழு பூச்சி. இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து புழு பூச்சி அப்படின்றது அதாவது தன்னுடைய பெற்ற மகளுக்கு குழந்தை இல்லைன்றதுனால தாய் படும் வேதனையினுடைய வெளிப்பாடு தான் புழு பூச்சி. அவள் வயிற்றில் ஒரு புழு பூச்சி உண்டாகலையே அப்படின்னு சொல்லி குமுறல் சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பெரியவங்க மட்டுமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான். எப்படின்னா இப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு புழு பூச்சி வயிற்றில் உருவாகலை அப்படின்னு சொல்லி யாரும் பேசுகிறதில்ல. அதனால் புழு பூச்சின்றது ஒரு 50-60 வயசுக்காரவங்களுக்கான நல்ல புரிதல் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய இது. சரி, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறது இப்போ சாதாரண, அதாவது நடைமுறையில் இருக்கிற பேச்சில் அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு, எத்தனை பிள்ளை உங்கள் பிள்ளை மகளுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவளுக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வேதனையான ஒரு குரலை மட்டும்தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்தில் அதை கூட ஒரு நயமாக சொல்லியிருப்பாங்க. அவள் வயிற்றில் ஒரு புழு பூச்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த புழு பூச்சி அப்படின்றது என்னது, வயிற்றில் குழந்தை இல்லைன்னு சொல்லாமல் புழு பூச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். புழுன்றது பிரிச்சுக்கலாம். புழுன்றது ஒன்று, பூச்சின்றது ஒன்று. புழுன்றது தண்ணி அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். புழுன்றது எப்படி தண்ணி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் பூல் அப்படின்னா அதாவது நீர் நிறைஞ்சிருக்கிறது. இப்போ ஸ்விம்மிங் பூல் அப்படின்லாம் ஓவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மளுடைய வாஷிங் மிஷின் வாங்குகிற ஓவர்ஃபுல் அப்படின்றது அது சுழற்சியினுடைய தண்ணி, வேகமாக சுழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தண்ணி. இந்த ஸ்விம்மிங் பூல்ன்றது நீந்தக்கூடிய ஒரு தண்ணீர் நீந்தக்கூடியது அப்படின்றதுனால அது ஸ்விம்மிங் பூல். அப்புறம் நம்ம போட பூல் அப்படின்னு சொல்லிவிடுவான் ஒருத்தனை திட்டும்போது. அதுவும் தண்ணி தான். ஏண்டானா இந்த தண்ணி அப்படின்றது புழு அப்படின்றது புழு கிடையாது. இது ஒரு நீரை குறிக்குது. அது எந்தெந்த நீரை குறிக்குதுன்னு உங்களுக்கே தெரியல. இந்திரியத்தை குறிக்குது, ஒரு ஆணுடைய விந்தை குறிக்குது. அதுவும் ஒரு தண்ணி தான் அப்படின்றது. அதனால் புழுன்றது ஆணுடைய இந்திரியம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்து சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. பூச்சி அப்படின்னா, பூச்சின்னா என்னடா இது, பூச்சி ஏன் வருது அங்கே அப்படின்னா, அதாவது பூச்சி இல்லை, அது பவுச்சி. நீங்கள் பாருங்கள், பவுச்சி அப்படின்றது கர்ப்பப்பை. அது எல்லாமே அவ்வளோதான். கங்காருக்கு ஒரு பவுச்சி இருக்கும், அது தன்னுடைய குட்டியை சுமக்கும். இதுக்கு ஒரு இப்போ நம்ம செல்ஃபோன் வச்சு பேசுகிறோம், அதுக்கு ஒரு செல்ஃபோனை ஒரு பவுச்சி வாங்கின்னு அதை அடக்கமாக அதுக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி தன்னுடைய குழந்தையை தன்னுடைய கர்ப்பப்பையில் சுமக்கிறாள்ல. இந்த இந்திரியமானது அந்த கர்ப்பப்பையை போய் அடையலை அப்படின்றதுனால தான் அந்த பவுச்சின்றதை பூச்சின்னு சொல்கிறது. இப்போ பாருங்கள், POUCH பவுச்சி. அதே தமிழில் படிங்க, POUCH பூச்சி. அதே தான் பூல் அப்படின்றது FOOL பூல்னு வைங்க. அது முட்டாளாயிடும். இன்னொரு பூல் ஸ்விம்மிங் பூல், POOL பூல் அப்படின்றது. அது பக்கத்தில் நம்ம 5 எழுத்து வச்சுருக்குறோம்ல, அந்த AIOUEன்றது, அதில் U போட்டிங்கன்னா POOLU புழு அப்படின்னு வந்துடும். அதனால் புழுன்றது நீரை குறிக்கும், அதாவது ஆணுடைய அந்த இந்திரியத்தை குறிக்கும். பவுச்சுன்றது பெண்ணோட கர்ப்பப்பையை குறிக்கும். இந்த இந்திரியமானது அந்த கர்ப்பப்பையில் போய் சேரலை அப்படின்றத நயமாக, நாசூக்காக, சிம்பாலிக்காக, அதாவது அவ்வளோ இதுவாக சொல்கிறது தான் இந்த புழு பூச்சி அப்படின்றதுனுடைய அர்த்தம்.